இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா நேச்சர் கியூர், இப்போது மதுரையில் அண்ட் BROLL ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். வைத்தியன் யூடியூப் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். கோவைக்காய் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம எல்லாருமே கோவைக்காயை சமையலில் சேர்த்து சாப்பிட்டு பழக்கப்பட்டிருப்போம். கோவைக்காய் எந்த அளவுக்கு நமக்கு அவசியமான உணவுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சர்க்கரை நோயின்ற நீரிழிவு நோய்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் பெருகி வந்துக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் நம்மளோட உணவு பழக்க முறைகளில் கூடுதலாக கவனம் செலுத்தினா நீரிழிவு நோய் வராமல் தப்பிச்சுக்கலாம். சாதாரணமாக எல்லா காய்கறி அங்காடிகள்லையுமே தாராளமாக கிடைக்கக்கூடியது தான் இந்த கோவைக்காய். கொஞ்சமாக துவர்ப்பு சுவையுடைய இந்த கோவைக்காயில் பொரியல், வத்தல், கூட்டு, சாம்பார் இதெல்லாம் செஞ்சு உணவில் நம்ம சேர்த்து சாப்பிட்றது உண்டு. கூடவே கோவைக்காய் பச்சடி சிறந்த மருத்துவ குணமுள்ள உணவு. சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி கோவைக்காயோட மோர், மிளகு பொடி, சீரகப்பொடி, இஞ்சி கொஞ்சம் சேர்த்து தேவையான அளவு உப்பு கலந்துட்டா கோவைக்காய் பச்சடி தயாராகிடும். இதை வாரத்துக்கு 2 நாள் பகல் உணவில் சேர்த்தா வாய்ப்புண்ணு குணமாகும். நீரிழிவு நோயாளிகளுடைய ரத்தத்தில் சேர்ற சர்க்கரை அளவை இது கட்டுப்படுத்தும். ஆனால் நிறைய பேர் பாகற்காயை ஒதுக்கிறது மாதிரி கோவைக்காயையும் சாப்பாட்டில் சேர்த்துக்காம ஒதுக்கிடுறோம். நாக்கு சுவையை மட்டுமே நம்ம யோசிக்காம உடல் நலத்தையும் கொஞ்சம் கருத்தில் எடுத்துக்கிட்டோம்னா எல்லா உணவுகளும் விருப்பமுடையதா நமக்கு மாறிடும். கோவைக்காயை பொதுவாக எல்லாருமே சாப்பிடலாம். பரம்பரை காரணமாக நீரிழிவு நோய் இருக்கிறவங்க கோவைக்காயை 35 வயசுக்கு பிறகு உணவில் சேர்த்துக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. நீரிழிவு நோய் வராமல் தடுக்கலாம். பச்சையாகவே கோவைக்காயை மென்று துப்பிட்டா வாய்ப்புண்ணு ஆறிடும். வயிற்றுப்புண் இருப்பவங்க கூட வாரத்துக்கு 2 நாள் கோவைக்காயை சேர்த்து சாப்பிட்டோம்னா வயிற்றுப்புண் ஆறிடும். கோவைக்காயை பீன்ஸ் மாதிரி பொரியல் செஞ்சு சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஒரே ஒரு கோவைக்காயை எடுத்து மோரோட மிக்சியில் போட்டு அப்படி அடித்து குடித்தாலும் இது வரைக்கும் சொன்ன எல்லா பலனுமே நமக்கு கிடைக்கும். கோவைக்காய் முத்தின கோவைக்காய் நம்ம வாங்கக்கூடாது. இளம் பச்சை நிறத்தில் இருக்கிற பிஞ்சு காயாக பார்த்து வாங்கி சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. தவறாமல் கோவைக்காயை நம்ம உணவில் சேர்த்துக்குங்க. நீரிழிவு நோயிலிருந்து நிரந்தரமாக விடுபடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் அப்பப்போ கொடுக்குற பயனுள்ள வீடியோக்கள் அந்தந்த நேரத்திலேயே உங்களுக்கு அடையணும்னா அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.